ஆனா இப்போ ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற வார்த்தையே சென்ற வருட பட்ஜெட்ல கிடையாது. இப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல வகையில் வஞ்சித்து வருகின்றது. நிதி உரிமையை பறிக்கிறது, கல்வி உரிமையை பறிக்கிறது, பல்வேறு இடைஞ்சல்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மிகச்சிறந்த பட்ஜெட்னு சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முரட்டு பக்தர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமைகளை பார்த்திருப்பீங்களா? ஒரு முரட்டு அடிமையா, பாஜகவுடைய ஒரு முரட்டு அடிமையா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். இப்படி எத்தனை அடிமைகள் வந்தாலும் சரி, பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் வந்தாலும் சரி, நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சராக அமரப்போவது உறுதி.